ஓம் நம சிவாய. மிதுன ராசி நேயர்களுக்கு உங்க அப்பாவோட ஹெல்த்ல கவனமா இருக்கணும். லாபங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். தாய் தந்தை மேல நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டைம். உங்க பேச்சால உங்க ஆபீஸ்ல வந்து பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. உங்க ஹெல்த்தும் வந்து உங்களை படுத்த வாய்ப்பளிக்கிறது. உங்களுக்கு இளைய சகோதர சகோதரிகள்னால உங்களுக்கு வந்து மன அழுத்தம் ஏற்படலாம். பேச்சுல கவனமா இருக்கணும். பிளஸ் கடன் வாங்கிடக்கூடாது. எதிரிகள் இந்த டைம்ல வந்து பலன் பெறலாம். எதிரிகள் ஷார்ட் டிராவல், ஒரு ஷார்ட் ட்ரிப்பு போனா கவனமா இருக்கணும். குழந்தைகளால உங்களுக்கு வந்து நன்மைகள் ஏற்பட போகிறது. காதல் வாழ்க்கையில ஒரு ரொமான்ஸ் அதிகமாக போகிறது. இட்ஸ் a golden period for you. இதை விட ஒரு பெஸ்ட் டைம் உனக்கு கிடைக்காது. வணக்கம் மிதுன ராசி நேயர்களே, செம சூப்பர் எபிசோட். செப்டம்பர் மாசம் பலன்கள் நம்ம வந்து பார்க்க போறோம். எங்கேயுமே கிடைக்காத, எந்த சேனலும் கிடைக்காத டீட்டெயிலா இருக்கிற மாதிரி கிரக பெயர்ச்சிகள், எந்த டேட் எந்த டைம், அதுக்கேற்ற மாதிரி துல்லியமான பலன்கள் அப்படியே சொல்ல போறோம். நம்ம செம ஒரு என்ன சொல்றது, உங்களுக்கு இப்படி ஒரு இன்ஃபர்மேட்டிவா இப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்களே கொஞ்சம் கொஞ்சமா அஸ்ட்ராலஜி கத்துக்கலாம். அந்த அளவுக்கு டீட்டெயிலாக நம்ம சொல்ல போறோம். பார்க்கலாமா? மிதுன ராசி நேயர்களுக்கு செப்டம்பர் மாசம் எப்படி இருக்கு? ஆகஸ்ட் மாசம் நம்ம உங்களுக்கு வந்து நல்லாவே சொல்லியிருந்தோம். ஆகஸ்ட் 5க்கு அப்புறம் உங்களுக்கு நல்லாவே இருந்திருக்கும் நான் நம்புறேன். வந்து செப்டம்பர் மாசம் எப்படி இருக்க போகிறது, செப்டம்பர் மாசத்துல வந்து என்னென்ன கிரக பயிற்சிகள், இப்போ உங்களுக்கு வந்து இமேஜ் வந்திருக்கும், அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து செப்டம்பர் மாசமே அமைய போகிறது. செப்டம்பர் மாசம் ஆரம்பிக்கும் போதே அமர்க்கணமா ஆரம்பிக்குது. செப்டம்பர் 2ஆம் தேதி சுக்கிர பகவான் துலாம் ராசிக்கு வந்து இடம்பெயர்கிறார். சரி, இது இது உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? சுக்கிர பகவான் யாரு உங்களுக்கு? சுக்கிர பகவான் துலாம் ராசியோட அதிபதி, ரிஷப ராசியோட அதிபதி. வால் கிளாக், நம்ம வாழ்க்கை அனாலஜில மிதுனம் வந்து 3ஆம் நம்பர். நீங்க 3ஆம் நம்பர் தான். நீங்க துலாம் ராசி வந்து 7, துலாம் ராசி வாழ்க்கை 7ஆம் நம்பர் பிளஸ் ரிஷப ராசி வாழ்க்கை 2ஆம் நம்பர். ஸோ இது ரெண்டு துலாம் அண்ட் ரிஷபத்தோட அதிபதி சுக்கிர பகவான். அவர் துலாம் ராசிக்குள்ளேயே போறார். ஸோ உங்களுக்கு வந்து துலாம் ராசி உங்களுக்கு என்னது? 5வது ஸ்தானம், குழந்தைகள் ஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம், ரொமான்டிக் ஸ்தானம். 12வது ஸ்தானம் என்ன ஸ்தானம்? 12வது ஸ்தானம் செலவு ஸ்தானம், அயன போக செலவு ஸ்தானம். ஸோ இந்த ரெண்டு ஸ்தானத்தோட அதிபதி துலாமுக்குள்ளேயே ஆட்சி அதிகாரமா அமைப்பார். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஹியூமன்ஸே எப்படின்னா, நீங்க இருக்கீங்க, நீங்க வந்து உங்க வீட்டுல தான் நீங்க ஆட்சி அதிகாரமா இருப்பீங்க. நீங்க வந்து உங்க மாமனார் வீட்டுக்கு போறீங்க, இல்லை சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறீங்க, இல்லை ஒரு தெரியாத இடத்துக்கு போறீங்கன்னா அங்க வந்து உங்களோட பவர் வந்து எடுபடியாகாது. ஹியூமன்ஸ்க்கு அப்படின்னா பிளானட்டுக்கும் அப்படிதான். பிளானட்ஸுமே எந்த அதோட ஓன் ராசிக்குள்ள போனா மட்டும்தான் அது வந்து அதோட பவர் வந்து அதிகமாகும். ஸோ சுக்கிரனோட பவர் வந்து எங்கெங்க அதிகமா இருக்கும்னா, சுக்கிரனோட பவர் வந்து துலாம் ராசிலையும் ரிஷப ராசிலையும் ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா அந்த 2 ராசிக்கும் அதிபதி அவர். ஸோ இப்படி நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ உங்க 5வது இடமாகிய குழந்தைகள் ஸ்தானத்தோட அதிபதி வந்து ஆட்சி அதிகாரம் பெற போறது எதை குறிக்குது அப்படின்னா, இது வந்து இந்த காலத்துல செப்டம்பர் 2ல இருந்து உங்க குழந்தைகளால உங்களுக்கு வந்து நன்மைகள் ஏற்பட போகிறது. குழந்தை இல்லாதவங்க இந்த டைம் செப்டம்பர் மாசம் ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்க ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்குள்ள போகலாம். குழந்தைகள் இருக்கிறவங்க குழந்தைகளால உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய சந்தோஷம், இல்லைன்னா ஒரு மன நிம்மதி, குழந்தைங்களோட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக ஆன ஒரு இது, குழந்தைங்களுக்காக ஒரு ஃபியூச்சருக்காக நீங்க ஏதாவது பிளான் பண்றீங்க, உங்க குழந்தைங்களுக்கு கல்யாண வயசு வந்துருச்சு, அவங்களுக்கு வரன் பாக்குறீங்கன்னா இந்த டைமை வந்து நீங்க நல்லா சூப்பரா யூஸ் பண்ணிக்கலாம். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் ஏதாவது வில்லங்கம் இருக்கு அப்படின்னா அந்த வில்லங்கங்கள் தீர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த டைம் வந்து நீங்க செப்டம்பர் ஃபுல்லாவே இருக்கு. பிளஸ் ரொமான்டிக் ஸ்தானம், துலாம் வந்து உங்களுக்கு ரொமான்டிக் ஸ்தானமாகவும் இருக்கிறதுனால சுக்கிர பகவான் உங்களுக்கு அயன சயன போகஸ்தானத்தோட அதிபதியாகவும் இருக்கிறதுனால, செலவு ஸ்தானத்தோட அதிபதியும் இருக்கிறதுனால, ரெண்டையும் இப்படிதான் கம்பைன் பண்ணி பார்க்கணும். இது என்ன சொல்லுதுன்னா, உங்க காதல் வாழ்க்கையில ஒரு ரொமான்ஸ் அதிகமாக போகிறது. ஏன்னா சுக்கிரன் தான் இஸ் காட் ஆஃப் லவ். அவரோட ஓன் ராசியில ஆட்சி அதிகமா இருக்கிறார். அந்த துலாம் ராசி உங்களுக்கு ஒரு ரொமான்டிக் ஸ்தானம். ஸோ நீங்க வந்து காதல் இருந்தீங்கன்னா அந்த காதல்ல ஒரு ரொமான்ஸ் அதிகமானதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஈவன் கணவன் மனைவிக்குள்ளேயே இருந்தீங்கன்னா கணவன் மனைவிக்கான அந்யோன்யங்கள் அதிகமாகான வாய்ப்பு இருக்கு. பிளஸ் அதே சுக்கிர பகவான் உங்களுக்கு செலவு ஸ்தானத்தோட அதிபதியாகவும் இருக்கிறதுனால இது வந்து ஒரு சுப செலவா இருக்க வாய்ப்பு இருக்கு. எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நீங்க வந்து ஒரு கணவன் மனைவிக்கோ, மனைவி கணவனுக்கோ நீங்க ஒரு கிஃப்ட் பண்றதுக்காக அது ஒரு செலவு. ஆனா அது ஒரு சுப செலவு. அது நீங்க வந்து ஒரு குடும்பத்துக்கு தேவையான ஒரு கோல்டு வாங்கலாம், ஒரு ரொமான்ஸ்க்கு தேவையான ஒரு செலவை வந்து நீங்க சூப்பர் செலவா பண்ணலாம். ஒரு ஃபேமிலியோட, இல்லைன்னா உங்க லவ்வரோட, இல்லைன்னா உங்க கணவன் மனைவியா இருந்தீங்கன்னா உங்க பார்ட்னர்ஸோட நீங்க வந்து
ஒரு ஷார்ட் ட்ரிப், ஒரு வெக்கேஷன், ஒரு லக்ஸரி, இல்லைன்னா உங்க ஒய்ஃபுக்கோ ஹஸ்பண்டுக்கோ இல்லைன்னா உங்க லவ்வர்ஸுக்கோ ஒரு காஸ்ட்லி கிஃப்ட், அதற்காக செலவு பண்றதுக்கான ஒரு நல்ல டைம் இது. ஸோ உங்க வாழ்க்கையில ஒரு ரொமான்ஸ் அதிகமாக போகுது. குழந்தைங்களால ஒரு ஒரு மன நிம்மதி கிடைக்கும் போது குழந்தைங்களோட ஃபியூச்சருக்கு தேவையானதை நீங்க பண்ணலாம். அவங்களுக்கு வந்து நீ வரன் பார்க்கணும்னா பார்க்கலாம். குழந்தை இல்லாதவங்க குழந்தைகளுக்காக பிளான் பண்றதுக்கான ஒரு நல்ல நேரம். செப்டம்பர் 2ஆம் தேதியிலிருந்து ஒரு மாசம் ஃபுல்லா, செப்டம்பர் ஃபுல்லாவே இருக்கு. வேற என்ன? அடுத்த பயிற்சி செப்டம்பர் 7ஆம் தேதி வருது. செப்டம்பர் 7ஆம் தேதி ரொம்ப இம்பார்ட்டன்டான பயிற்சி மிதுன ராசிக்கு. புத பகவான் வந்து கன்னி ராசிக்கு இடம் பெறுகிறார். புதன் பகவான் யாரு? புதன் பகவான் தான் மிதுன ராசியோட அதிபதி. அவர் கன்னி ராசியோட அதிபதியும் கூட. சோ வாழ்க்கை மிதுன ராசி 3ஆம் நம்பர், கன்னி ராசி 6ஆம் நம்பர். சோ உங்களோட ராசி அதிபதியும் கன்னி ராசி வந்து உங்களுக்கு 4ஆம் ஸ்தானம். 4ஆம் ஸ்தானம் என்ன? மன நிம்மதி ஸ்தானம், தாய் ஸ்தானம், வீடு வாகன ஸ்தானம். பாருங்க, ராசி அதிபதியும் அவரே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான மன நிம்மதிக்கான கடவுளும் உங்களுக்கு புத பகவான். தாயோட ஸ்தானத்தோட அதிபதியும் புத பகவான், பிளஸ் அவரே வீடு வாகன அதிபதி. அவர் எங்க போறாருன்னா கன்னி ராசியில போறார். கன்னி ராசியில வந்து அவர் ஆட்சி அதிகாரமா அடைய போகிறார், சுக்கிர பகவான் மாதிரியே. அது மட்டும் இல்ல, அவர் உச்சமாகவும் அடைய போகிறார், உச்சமாகவும் இருப்பார். ஸோ வந்து ஆட்சி அதிகாரம் வேற, உச்சம் வேற. ஒவ்வொரு பிளானட்டும் சில இதுல வந்து நீச்சமா இருக்கும். எப்படி உங்க மனைவி வந்து உங்க வீட்டுல அவங்க ரூல் தான், அவங்க தான் ரூலர், ஆட்சி அதிகாரம், பிளஸ் அவங்க வைக்கிறதும் சட்டம், உச்சம். அதே மனைவி நாத்தனார் வீட்டுக்கு போனாங்கன்னா நீச்சம். உங்களோட அதே மனைவி மாமனார் மாமியார் வீட்டுக்கு போனீங்கன்னா நீச்சம். சோ ஒரே ஆள், ஒரே பிளானட், ஒவ்வொரு இடத்துலயும் அவங்களோட பவர் வந்து மாறுபடுது. அதே மாதிரி புத பகவான் ஆட்சி அதிகாரமாகவும் இருக்கார், உச்சமாகவும் இருக்கார். எங்கன்னா உங்களோட 4ஆவது இடமாகிய கன்னி ராசி, வாழ்க்கை 6ஆம் நம்பர். அவர் உங்க ராசி அதிபதி. ரொம்ப 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 அருமையான டைம். பட் ஒரு ஷார்ட் டேர்ம் தான். ஏன்னா புத பகவான் வந்து டக்கு டக்குன்னு மாறிட்டே இருப்பார். செப்டம்பர் 7ஆம் தேதி கன்னிக்குள்ள நுழையிறவர் செப்டம்பர் 26ஆம் தேதி வரை கன்னிக்குள்ள இருக்காரு. இந்த 19 நாள் இட்ஸ் அ கோல்டன் பீரியட் ஃபார் யூ. ஏன்? ஏற்கனவே சுக்கிரனோட தசை வந்து நல்லா இருக்கு. இப்போ வந்து கன்னியோட பயிற்சி வந்து நல்லா இருக்கு. ஸோ இது என்ன குறிக்கிறது அப்படின்னா, உங்களுக்கு இந்த டைம்ல செப்டம்பர் 7ஆம் தேதிக்கு அப்புறம் 26ஆம் தேதி வரை உங்க மன நிம்மதி கூட போகிறது. தாயோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆக போகுது. தாய் கூட ஒரு ரிலேஷன்ஷிப் அதிகமாக போகுது. இந்த டைம்ல நீங்க வீடு வாகனங்கள் ஏதாவது பிளான் பண்றீங்கன்னா பண்ணலாம். செப்டம்பர் 7 டு 26 இந்த காலகட்டத்தில். பிளஸ் இந்த காலகட்டத்துல நீங்க வந்து, ஏன்னா புத பகவான் வந்து காட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் ஸ்கில்ஸ், காட் ஆஃப் டாக்குமெண்ட், காட் ஆஃப் கம்யூனிகேஷன், உங்களோட ஒரு பேச்சு. ஏன்னா மிதுன ராசி வந்து புத பகவான் தான் அவங்க, ஏன்னா ராசி அதிபதியா இருக்காங்கல்ல. சோ புத பகவானோட பயிற்சி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் ஆட்சி அதிகாரமா உச்சமா இருந்தாருன்னா உங்களோட பேச்சுல வந்து ஒரு தெளிவு கிடைக்கும், ஒரு நிதானம் இருக்கும், உங்க பேச்சுல வந்து ஒரு இது வரும். நீங்க வந்து எதையுமே இன்டெலிஜென்ஸா செயல்படுவீங்க, புத்திய கொண்டு விதியை வெல்லுவீங்க. அது மிதுன ராசிக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு வரம். ஏன்னா உங்க அதிபதி காட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். ஸோ அவர் ஆட்சி அதிகாரம் உச்சமா இருக்கிறது. உங்க ஆபீஸ் என்விரான்மெண்ட்லும் சரி, உங்க இதுலயும் சரி, நீங்க வந்து இன்டெலிஜென்ட்டா செயல்படுவீங்க. உங்க இன்டெலிஜென்ஸ்னால உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து வரப்போகுது. உங்க புத்தி கூர்மைக்காக உங்களை வந்து இது பாராட்ட போறாங்க. பிளஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ஒரு அருமையான சொர்க்கமான காலம். ஏன்னா 4ஆவது இடங்கிறது வந்து பள்ளி படிப்புக்கான ஸ்தானம். அதோட அதிபதி அதே இடத்துல உச்சமா இருக்கிறார். ஸோ நீங்க வந்து இந்த டைம் யூஸ் பண்ணிட்டு நல்லா கடினமா படிச்சீங்கன்னா உங்களுக்கு 2 தடவை படிச்சா புரியுறது இப்போ 1 தடவை படிச்சாலே புரியும். ஏன்னா வந்து புத்திக்கான கடவுளாகவும் இருக்கார், அதே சமயம் பள்ளி படிப்புக்கான கடவுளாகவும் அவர் இருக்கார். புத பகவான் அவர் ஆட்சி அதிகாரம் உச்சமா இருக்கிறது. இதை விட ஒரு பெஸ்ட் டைம் உனக்கு கிடைக்காது. செப்டம்பர் 7ல இருந்து 26க்குள்ள நீங்க வந்து அடுத்த எக்ஸாம், உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய இம்பார்ட்டன்டான ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி உங்களோட ஃபியூச்சர் பிளான், அடுத்து நீங்க ஹையர் ஸ்டடீஸ் பண்றது, அதுக்கு தான் வந்து இப்ப நீங்க பிளான் பண்ணா ரொம்ப அருமையா நீங்க வந்து பண்ணலாம். அதுக்கான காலம் இது. சரி, இப்படி வந்து செப்டம்பர் ஒரு என்ன சொல்றது, கிட்டத்தட்ட பாதிக்கு மேலேயே வந்து செப்டம்பர் அருமையா இருக்கு. ஸோ வேற என்ன பிரச்சனை, வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு வந்து 10வது இடமாகிய மீனம், வாழ்க்கை 12ஆம் நம்பர், அங்க வந்து உங்க அஷ்டமஸ்தானத்தோட அதிபதியும் பாக்கியஸ்தானத்தோட அதிபதியும் ஆகிய சனி பகவான் அங்க ஜூலை 27ல இருந்து வக்கரமா 4 மாசம் இருந்துட்டு இருக்காரு. இது நம்ம வந்து போன இதுலயே பார்த்தோம். இந்த சனி வக்கர பயிற்சி பலன்கள் என்ன பார்த்தோம்னா, அடுத்த 4 மாசத்துக்கு உங்க தொழில திடீர்னு அதிர்ஷ்டமும் வரும், ஒரு 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 செட் டவுனும் வரும். ஒரு நீங்க வந்து கடின உழைப்பு மூலமா தான் தொழில வந்து நீங்க வந்து படிப்படியா தான் வளர்ச்சி வரும்ங்கிறத வந்து நம்ம போன மாசம் சொல்லியிருந்தோம். தட் வில் கண்டினியூ.
ஏன்னா வந்து சனி வந்து வக்கரமா வந்து ஒரு 4 மாசத்துக்கு இருக்க போகுது. ஸோ அதுல மாற்றம் இருக்காது. உங்க வேலையிலயும் சரி, நீங்க ஒரு பிசினஸ் வச்சிருந்தாலும் சரி, அடுத்த நவம்பர் எண்டு வரையுமே, டிசம்பர் 11 வரையுமே கரெக்டா சொல்லணும்னா சனி வக்கரமா இருக்கிற காலகட்டத்துல உங்களுக்கு ஒரு தடைகள் வந்து அந்த தடைகள் மூலமா உங்களுக்கு ஒரு லேர்னிங் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அது மூலமா நீங்க வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி தொழிலையோ உங்க வேலை வாய்ப்பையோ முன்னேறுவீங்க. ஸோ அது வந்து அப்படியே கண்டினியூ ஆகுது. ஸோ வேற என்ன பயிற்சி? செப்டம்பர் 17 சூரிய பகவான் வந்து சிம்ம ராசியோட அதிபதி. அவர் கன்னி ராசிக்கு நுழைகிறார். சிம்மம்ங்கிறது என்ன? வாழ்க்கை 5ஆம் நம்பர். மிதுன ராசிக்கு அது 3வது இடம். இளைய சகோதர சகோதரிகள் ஸ்தானம், ஒரு புது முயற்சிகளுக்கான ஸ்தானம், ஒரு ஷார்ட் ட்ரிப் போறதுக்கான ஸ்தானம். அதோட அதிபதியாகிய சூரிய பகவான் கன்னி ராசி வாழ்க்காக்கர் 6ஆம் நம்பர், உங்களுக்கு 4வது இடம். 4வது இடத்துல வந்து இடம் பெயர்றாங்க. மன நிம்மதி ஸ்தானம், தாய் ஸ்தானம், பிளஸ் வந்து உங்களுக்கு வீடு வாங்கின ஸ்தானம். செப்டம்பர் 17க்கு அப்புறம் இது என்ன குறிக்கிறது அப்படின்னா, இது நார்மலா இருந்தா நான் நல்லதுன்னு சொல்லிடுவேன். பட் இதுல என்னன்னா, நம்ம சனி பகவான் மீனம் வாழ்க்காக்கிற 12ஆம் நம்பர்ல இருந்து நேரடி பார்வையா வாழ்க்காக்கிற 6ஆம் நம்பர் நேரடி பார்வையா கன்னி ராசியா பார்த்துட்டு இருக்கார். ஸோ சனி இருக்கிறத விட அவர் பார்க்கிற பார்வைகள் தான் ரொம்ப மோசம்னு அஸ்ட்ராலஜி சொல்லுது. அவர் பார்க்கிற இடத்தை எரிக்கிறவர். ஸோ அப்ப நீங்க கேட்கலாம், ஏன்டா கன்னி ராசியில தானே புத பகவான் ஆட்சி அதிகாரம் அடைகிறார், உச்சம் அடைகிறார், நீங்க அப்ப வந்து நல்லது இல்லைன்னு நீ சொல்லவே இல்லையா அப்படின்னா, ஆட்சி அதிகாரமா இருந்தா உச்சமா ஒரு பிளானட் இருந்ததுன்னா சனியோட பார்வை அதை ஒன்றும் பண்ணாது. அதனாலதான் நான் புதனோட பயிற்சி உங்களுக்கு நல்லது இருக்கு, நல்லதான் இருக்குன்னு சொல்றேன். ஈவன் தோ புதன் வந்து சனியோட வக்கர பார்வையை பெற்றாலுமே அவர் ரொம்ப உச்சமா இருக்கிறதுனால, ஆட்சி அதிகாரமா இருக்கிறதுனால சனி பார்வை அவரை பாதிக்காது. ஆனா சூரியன் அப்படி கிடையாது. சூரியன் வந்து சனிக்கு பகை கிரகம். இதுல என்ன பியூட்டினா, சூரியனும் சனியும் வந்து அப்பா பையன். சூரியன் வந்து அப்பா, சனி வந்து பையன். அவங்க 2 பேருக்கும் ஒத்து வராது. அப்படி பகை கிரகமா இருக்கிற சூரியன், அவர் உங்களோட 3வது இடத்தோட அதிபதி. அவர் கன்னிக்கு உங்களுக்கு 4வது இடத்துல போய் செப்டம்பர் 17ல இருந்து அக்டோபர் 17 1 மாசம் அங்க இருக்க போறார். இது என்ன குறிக்கிறது அப்படின்னா, செப்டம்பர் 17க்கு அப்புறம் சூரியன் வந்து அப்பாவை குறிக்கிறார். அவர் சனியோட நேரடி பார்வையில் வர்றது. மிதுன ராசிக்காரங்களுக்கு உங்க அப்பாவோட ஹெல்த்ல கவனமா இருக்கணும். அப்பாவோட உடல்நிலை வந்து பாதிக்கப்படலாம் செப்டம்பர் 17க்கு அப்புறம். பிளஸ் அவர் எங்க வந்திருக்காரு? 4வது ஸ்தானம் தாய் ஸ்தானம். தாய் ஸ்தானத்துல வந்து அப்பா வந்து சனியோட நேரடி பார்வையை பெறுறது வந்து தாயால தந்தைக்கு வந்து கெடுதல் வரலாம். அதை குறிக்கிறது. இல்லைன்னா வந்து தாய் தந்தை 2 பேரோட உடல்நிலையுமே வந்து பாதிக்கப்படலாம். ஸோ அதை குறிக்கிறது. ஸோ இங்க தாய் தந்தை மேல நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டைம் வந்து என்னன்னா செப்டம்பர் 17க்கு அப்புறம். செப்டம்பர் 17ல இருந்து அக்டோபர் 17 வரை. பிளஸ் வேற என்ன, ஒரு ஷார்ட் டிராவல். சூரியன் வந்து ஒரு ஷார்ட் டிராவலோட அதிபதி, இளைய சகோதர சகோதரிகளோட அதிபதி. அவர் வந்து சனியோட நேரடி பார்வையை பெறுறது எப்படின்னா, உங்களுக்கு இளைய சகோதர சகோதரிகள்னால உங்களுக்கு வந்து மன அழுத்தம் ஏற்படலாம். ஏன்னா அது அவர் 4வது மன நிம்மதிக்கான ஸ்தானம். ஸோ செப்டம்பர் 17ல இருந்து அக்டோபர் 17 வரை அந்த இளைய சகோதரிகள்கிட்ட நீங்க வந்து கவனமாக நீங்க பேசணும். அவங்களால உங்களுக்கு ஒரு மன நிம்மதி பாதிக்கப்படலாம். பிளஸ் ஷார்ட் டிராவலுக்கான ஸ்தானம். ஸோ நீங்க வந்து இந்த செப்டம்பர் 17 இருந்து அக்டோபர் 17 நீங்க ஷார்ட் டிராவல், ஒரு ஷார்ட் ட்ரிப்பு போகணும்னா கவனமா இருக்கணும். தாய் தந்தையோட போறதை அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து நல்லது இல்லை சொல்றோம். ஸோ தாய் தந்தையோட நீங்க ஒரு ஷார்ட் ட்ரிப் போகிறத வந்து நீங்க அவ்வளவு நல்லது இல்லை இந்த காலகட்டத்தை. இது வந்து உங்களுக்கு அறிவுறுத்துகிறது. ஸோ இது ஒரு காஷன். செப்டம்பர் 17 இருந்து அக்டோபர் 17 தாய் தந்தை இளைய சகோதரிகள் விஷயத்துல நீங்க காஷனா இருக்கணும். இல்லைன்னா அவங்களால மன நிம்மதி அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தந்தையோட உடல்நிலை பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது 2 காஷன் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். தாய் தந்தையோட ஷார்ட் ட்ரிப் போறதை வந்து நீங்க அவாய்ட் பண்ணணும். அதையும் நீங்க கவனமா இருக்கணும். ஓகே, இப்ப அடுத்து என்ன வருகிறது? செப்டம்பர் 18 உடனே அடுத்த நாளே செவ்வாய் பகவான் கடகராசிக்கு போய் நீச்சமாக போகிறார். கடகராசி வாழ்க்கை 4ஆம் நம்பர், நீங்க 3ஆம் நம்பர். உங்களுக்கு கடகராசி 2வது இடம், தனதானிய வாக்குஸ்தானம். 2வது இடம் வந்து தனதானிய வாக்குஸ்தானம். அங்க செவ்வாய் பகவான் வந்து நீச்சமாக போறார். செப்டம்பர் 18 இருந்து கிட்டத்தட்ட நவம்பர் 11, கிட்டத்தட்ட 2 மாசம் நீச்சமாக போறார். அது எப்படி உங்களை அஃபெக்ட் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தா, செவ்வாய் பகவான் உங்களுக்கு யாரு? விருச்சிக ராசியோட அதிபதி, மேச ராசியோட அதிபதி. விருச்சிகம் வாழ்க்கை 8, மேசம் வாழ்க்கை 1. விருச்சிகம் வந்து உங்களுக்கு 6வது ஸ்தானம், ரண ரோக சத்ரு ஸ்தானம். பிளஸ் நீங்க வந்து தொழில் பண்ணாம ஒரு வேலை வாய்ப்பு இருந்தீங்கன்னா வேலை வாய்ப்புக்கான ஸ்தானம். பிளஸ்
11வது ஸ்தானமாகிய மேசம் உங்களுக்கு லாபஸ்தானம், நெட்வொர்க்கிங் ஸ்தானம், பெரிய சகோதர சகோதரிகள் ஸ்தானம். இந்த 2 ஸ்தானத்தோட அதிபதி 2வது இடமாகிய தனதானிய வாக்குஸ்தானத்தில் நீச்சமாறது செப்டம்பர் 18க்கு அப்புறம். என்ன சொல்லுது அப்படின்னா, செப்டம்பர் 18க்கு அப்புறம் நோய், ஏன்னா 6வது விருச்சிகம் வந்து உங்களுக்கு நோய் நொடி, ரணரோக, சத்ருஸ்தானம், எதிரிகளோட ஸ்தானம், நோயோட ஸ்தானம், இது கடன் ஸ்தானம். ஸோ செப்டம்பர் 18க்கு அப்புறம் நீங்க கடன் வாங்குறது அவ்வளவு அட்வைசபிள் கிடையாது. ஏன்னா அதோட அதிபதி நீச்சமா இருக்காரு, அந்த கடன் பெருக வாய்ப்பு இருக்கிறது. 2வது எதிரிகள் இந்த டைம்ல வந்து பலன் பெறலாம். எதிரிகள்னா யாரு? நம்ம கூட இருக்கிறவங்க தான், நம்ம சொந்தக்காரங்க, ஆபீஸ்ல உள்ள பாலிடிக்ஸ் பண்றவங்க, இவங்களோட பாலிடிக்ஸ், இவங்களோட வில்லத்தனம் அதிகமாக உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது செப்டம்பர் 18 இருந்து நவம்பர் 11 வரை. ஏன்னா செவ்வாய் பகவான் தனதானிய வாக்குஸ்தானத்தில் நிச்சயமா இருக்கார். பிளஸ் அவர் வேலை வாய்ப்பு, நீங்க ஒரு வேலை தொழில் பண்ணாம வேலையில இருந்தீங்கன்னா, தொழில் நம்ம ஏற்கனவே சொல்றோம், தொழில் வந்து ஒரு ஏற்றத்தாழ்வு இருந்துகிட்டே இருக்கும். கடின உழைப்பு மூலமா தான் உங்களுக்கு வந்து லாபம் வரும்னு சொல்லியிருக்கோம். வேலை வாய்ப்பில் இருக்கிறவங்களும் வந்து செப்டம்பர் 18க்கு அப்புறம், ஏன்னா அவர் தனதானிய வாக்குஸ்தான ஸ்தானத்துல போய் நீச்சமாற, உங்க பேச்சால உங்க ஆபீஸ்ல வந்து பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. நீங்க பேச்சில் கவனமா இருக்கணும். இல்லை என்றால் அது மூலமா ஏற்கனவே எதிரிகள் வேலை பலன்பெறும்னு சொல்லியிருக்கோம். ஸோ அது நீங்க ஆபீஸ்ல பேசும்போது கவனமா இல்லைன்னா அது உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகி உங்க எதிரிகள் வந்து உங்களுக்கு எதிராக வந்து பாலிடிக்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. பிளஸ் நெட்வொர்க்கிங் ஸ்தானம், லாபஸ்தானம், இந்த டைம்ல செப்டம்பர் 18க்கு அப்புறம் லாபங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். நெட்வொர்க்கிங்கிற வந்து கவனமாக இருக்கணும். பிளஸ் பெரிய சகோதர சகோதரிகளான நன்மைகள் இல்லை. இது செப்டம்பர் 18 இருந்து நவம்பர் 11 வரை இப்படிதான் கிரக நிலைகள் இருக்கு. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? செப்டம்பர் ஓவராலா எப்படி இருக்கு? செப்டம்பர் ஓவராலா நான் சொல்லணும்னா 2 பாதியா பிரிச்சுக்கோங்க. செப்டம்பர் 17 வரை ஒரு பாதி ரொம்ப 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 நல்லா இருக்கு. உங்க துலாம் ராசியில வந்து சுக்கிர பகவான் ஆட்சி அதிகாரம் பெறுறது ரொம்ப அருமை. ரொமான்டிக் லைஃப் அதிகமாக போகிறது. குழந்தைகளால நன்மை வர போகிறது. உங்க பார்ட்னரோட நீங்க வந்து ஒரு ஷார்ட் ட்ரிப் போலாம், வெக்கேஷன் போலாம், அவங்களுக்கு ஒரு காஸ்ட்லி கிஃப்ட் வாங்கி தரலாம். அதற்கான டைம் செப்டம்பர் ஃபுல்லாவே. பிளஸ் செப்டம்பர் 7 புத பயிற்சி அற்புதம். புத பயிற்சி வந்து செப்டம்பர் 7 இருந்து 26 வரை அவர் உங்க ராசி அதிபதி குழந்தைகள் ஸ்தானத்தோட அதிபதியாக, ராசி அதிபதி மன நிம்மதி ஸ்தானத்தோட அதிபதி, தாய் ஸ்தானத்தோட அதிபதி, வீடு வாகன ஸ்தானத்தோட அதிபதி, அவர் ஆட்சி அதிகாரம் பெற்று உச்சமாறது. அதுவுமே நல்லா இருக்கு. செப்டம்பர் 7 டு 26 இட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் பீரியட். உங்க பேச்சுல ஒரு நிதானம் வரும். உங்களுக்கு திங்கிங் வந்து இம்ப்ரூவ் ஆகும். உங்க இன்டெலிஜென்ஸ்னால நீங்க பாராட்டப்படுவீர்கள். புத்திசாலித்தனமாக செயல்படுவீர்கள். மன நிம்மதி இந்த டைம்ல வந்து அதிகமாகும். பட் இப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் வேணும் 17ஆம் தேதி வரை, கிட்டத்தட்ட 17, என்னதான் புதன் 26 வரை நான் சொன்னாலுமே 17க்கு அப்புறம் சூரியன் வந்துறதுனால அந்த புதனோட அந்த எஃபெக்ட் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறார். ஸோ செப்டம்பர் 17 வரை நான் 100க்கு உங்களுக்கு வந்து 95 மார்க்கு தருவேன். ஸோ அது நல்லா இந்த செப்டம்பர் ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. செப்டம்பர் செகண்ட் ஆஃப் எஸ்பெஷலி 17ஆம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் கன்னிராசிக்கு வர்றது, சனியோட நேரடி பார்வையை பெறுறது அவ்வளவு நல்லா இல்லை. என்னென்ன காஷன் கொடுத்துருக்கேன் செப்டம்பர் 17க்கு அப்புறம்? தாய் தந்தை ஹெல்த், முக்கியமா தந்தையோட ஹெல்த், இளைய சகோதரிகளால உங்களுக்கு வந்து மனக்குழப்பம், தாய் தந்தையால மனக்குழப்பம், தாய் தந்தையோட சேர்ந்து நீங்க வந்து ஒரு ஷார்ட் ட்ரிப் பெய்யக்கூடாது. அதுல வந்து அந்த டைம்ல வந்து செப்டம்பர் 17 இருந்து அக்டோபர் 17 வரை கவனமா இருக்கணும். செப்டம்பர் 18 இருந்து நவம்பர் 11 வரை வேலை பண்ற இடத்துல நீங்க வந்து பேச்சுல வந்து கவனமா இருக்கணும். இல்லைன்னா எதிரிகள் பலப்படுவார்கள். உங்க பேச்சு உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும். செப்டம்பர் 18க்கு அப்புறம் நீங்க கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்கி எந்த பொருளும் வாங்கக்கூடாது. உங்க ஹெல்த்லையும் நீங்க கவனமா இருக்கணும். ஏன்னா அவர் நோய் நொடி ஸ்தானத்தோட அதிபதி யாரு? செவ்வாய் பகவான். ஸோ உங்க ஹெல்த்லையும் ரெகுலரா வந்து ஹெல்த் செக் பண்ணிக்கோங்க. ப்ரெஷர் சுகர் கண்ட்ரோல் வச்சுக்கோங்க. செப்டம்பர் 18 இருந்து அக்டோபர் நவம்பர் செப்டம்பர் 18 இருந்து நவம்பர் 11 வரை உங்க ஹெல்த்தும் வந்து உங்களை படுத்த வாய்ப்பு இருக்கிறது. உங்களுக்கு வந்து ஹெல்த்னா என்ன? ப்ரெஷர் சுகர், இதனால உங்களுக்கு ஒரு சில வினங்கள் வர வாய்ப்பு இருக்கிறது. ஆபீஸ்ல பேச்சுல கவனமா இருக்கணும். பிளஸ் கடன் வாங்கிடக்கூடாது. இது வந்து செப்டம்பர் 17க்கு அப்புறம் இருக்கிறது. ஸோ செகண்ட் ஹாஃப் அவ்வளவு நல்லா இல்லை. நான் சொன்ன விஷயத்த நீங்க கவனமா இருக்கணும். செகண்ட் ஹாஃப்க்கு நான் மார்க் கொடுக்கணும்னா 100க்கு 65 மார்க் தான் கொடுப்பேன். பாருங்க எவ்வளவு வேரியாது பாருங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 95 மார்க் 17ஆம் தேதி வரை, 17ஆம் தேதியில இருந்து 30ஆம் தேதி வரை உங்களுக்கு வந்து 65 மார்க். நான் சொன்ன விஷயங்களை கவனமா இருந்தீங்கன்னா
நீங்க வந்து இந்த செப்டம்பர் மாசம் சக்சஸ்ஃபுல்லா பண்ணலாம். அக்டோபர் எப்படி இருக்குங்கிறத வந்து நம்ம அடுத்த மாசம் வந்து வீடியோல பார்த்துக்கோங்க. பிளஸ் அடுத்த மாசம் ஒரு ஸ்பெஷல் மாசம். ஏன்னா அக்டோபர் 31ஆம் தேதி குரு பகவான் வந்து அதிசார பயிற்சியா சிம்மத்துக்கு போறார். ஸோ நம்ம வந்து குருவோட அதிசார பயிற்சியை பத்தி தனியா போட போறோம். அதையும் பாருங்க. அதுக்கப்புறம் டிசம்பர் மாசம் ராகு கேது பயிற்சி நடக்க போகுது. அது எப்படி மிதுன ராசியை அஃபெக்ட் பண்ண போகுதுங்கிறது வந்து நம்ம செப்பரேட் வீடியோ போட போறோம். ஸோ அடுத்த மாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து இன்னொரு 20 நாள்ல நம்ம ஒரு 3 வாரத்துல இந்த வீடியோஸ் வந்து நம்ம போட போறோம். அது ஸ்டே டியூன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எந்தெந்த விஷயத்துல காஷன் கொடுத்துக்கணும், அந்தந்த விஷயத்துல கவனமா இருங்க. ஸோ என்ன பரிகாரம் வந்து 2 பரிகாரம். சூரிய பகவான் உங்களுக்கு பிரச்சனை பண்ண போறார். ஸோ சூரிய நாராயணர் நவகிரகத்துக்கு போய் வெளிப்படுங்க. சிவன் கோயில் போங்க, நவகிரகத்தை சுத்தி வாங்க. சூரியனை குளிர் வைக்க நீங்க வந்து காயத்ரி மந்திரம் தினம் 11 தடவை சொன்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா காயத்ரி மந்திரத்தோட மீனிங்கே நிறைய பேருக்கு தெரியாது. காயத்ரி மந்திரத்தோட மீனிங்கே வந்து சூரிய ஒளியை வந்து கும்பிடுறது. ஸோ காயத்ரி மந்திரத்தை முக்கியமா வந்து தினம் 11 தடவை செப்டம்பர் 17ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பா சொல்லுங்க. பிளஸ் செவ்வாயோட அதிபதி யாரு? நம்ம முருகன். ஸோ முருகன் கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை செப்டம்பர் 18க்கு அப்புறம் நவம்பர் 11 வரை செவ்வாய்க்கிழமை கண்டிப்பா போங்க. கந்த சஷ்டி கவசத்தை முடிஞ்சா ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது சொல்லுங்க. உங்களுக்கு சொல்ற அளவு உங்க டைம் இல்லையா? எதா நீங்க கார்ல போகும்போது இல்லைன்னா வந்து ஏதாவது இதுலயே வந்து போன்லயே போட்டு நீங்க கேட்டுட்டு போங்க. ஸோ இது 2 பரிகாரம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இப்படிதான் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பர் 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 குட். ஒரு கோல்டன் பீரியட். செகண்ட் ஹாஃப் வெரி வெரி காஷன். எந்தெந்த விஷயத்த காஷனோ அந்த விஷயத்த நீங்க வந்து ஓகே ஸ்டே டியூன்ட். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம்.